ஓகே கைஸ், நம்ம இப்போ கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணுவோம். டைனி ட்ரூப்பர்ஸ் 2 வெல்கம் டு V3. நம்மளோட கேம் பிளே பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதுதாங்க இந்த கேமோட மேப்பு. இந்த ஒன்று ஒரு மேப் இருக்கும். யூனிகார்ன் லேயர் ஃபஸ்ட்டு. யூனிகார்ன் லேயரில் இத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9. அதுக்கப்புறம் வந்து சைலண்ட் ஸ்டோன், அதில் ஒரு 4, அதுக்கப்புறம் 4 8 இருக்குது. சாண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 6 8 இதுலேயும் 8 இருக்குது. உங்களுக்கு பிளிசார்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. 2 4 6 இதுலேயும் 8 தான் இருக்குது. ஸோ மொத்தம் 8 மனுஷன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்ற மாதிரி நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே 8 தான் இருக்குது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட் போவோம். மிஷன் 1 பூட் கேம்ப், மெயின் ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டட் டுட்டோரியல். ஓகேங்க, கேம் லோட் ஆகுது, உள்ளே போகுது. இதாங்க நம்மளோட கேமு, இதான் நம்மளோட கேமோட செட்டிங்ஸு. நான் வந்து மியூசிக் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு என் வாய்ஸ் ஓரளவுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதை ஒன்றும் இல்லை, டச் பண்ணால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போவோம், அவ்வளோதான் இந்த கேமோட இது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். பாருங்கள், அவனோட கேரக்டர் பாருங்கள், நல்லா ஒரு மினியேச்சர் மாதிரியே இல்லை. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காண்டி. திரும்ப அடி சூப்பராக செஞ்சுருக்காங்க. பட் இந்த கேமை அஃபிஷியலாகவே ப்ளே ஸ்டோரில் பேன் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. எனிமி நாட்டுக்குள்ளே போகிறப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணி தான் போவோம். நம்ம சோல்ஜரையும் காப்பாற்றணும், அட் த சேம் டைம் நம்ம ஸ்டேஜையும் முடிக்கணும், எனிமியும் சாவடிக்கணும். அதுதான் இந்த கேமோட இது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து குட் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் வே பாயிண்ட், நோட் தட் யூ கேன் ஆல்சோ மூவ் பை ஹோல்டிங் யுவர் ஃபிங்கர் டு த ஸ்க்ரீன். ஆனால் நம்ம சொன்னதான் அவனும் சொல்கிறான், அவன் இங்கிலீஷில் சொல்கிறான், நான் தமிழில் சொன்னேன், அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்டில் போவோம். நம்ம அவனை தெரியாமல் போவோம். கூப்பிட்றான்டா, வாடா தப்பு. இது நம்மளோட நாடு தாங்க. இது நம்ம நாட்டோட ஆர்மி கேம்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம தூங்கலாம், கிணறு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏதோ ஒரு டப்பா ஒன்று கிடக்குது. நம்மளால் தான் தோஸ்ட்டு, நம்ம தோஸ்ட் தான் ஜஸ்ட்டு வாட்ச்மேனோட பார்க்குறேன், அவள் தான். கிச்சன்னா பேசிக்கிட்டான்னு தெரில. ஓகே, நம்ம போயிட்டு ஃபைட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, மிலிட்ரி கேம்ப்லாம் வச்சுருக்கேன், மிலிட்ரி டேங்க்லாம் வச்சுருக்கேன். அங்கேயே நீங்கள் தான் இருக்கான். நம்ம சுற்றி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறான். நம்மளும் போய் சொல்லுவோம், வாங்க. இப்படி தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்கிறேன். எய்ம் வச்சுதான் சொல்லுவோம், அவ்வளோதான் சார். ஓகே, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னாங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேட்டு ஓப்பன் ஆகிடுச்சா, நம்ம இங்கே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்றாங்க நம்மளோட சோல்ஜர்ஸு. இந்த மாதிரி மரியாதை கொடுப்பாங்க. இப்படி பண்ணால் படுத்துப்பாங்க, ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து ஒரு நிஞ்சா கட்டிங் கேம் விளாண்டுருக்கீங்களா? நிஞ்சா கட்டிங் கேமில் வந்து என்ன பண்ணுவான், படுத்துப்பான். அது மாதிரி வந்து படுத்துக்கிறான், ஓகேவா? ஏதோ ஒன்று காமிக்குது, யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறது, யூஸ் கமெண்ட் பாயிண்ட்ஸ் டு சப்ளைஸ் டு மிஷன், ஓப்பன் த சப்போர்ட் மெனு அண்ட் பை ராக்கெட் கண்டினியூ. பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்கெட் லான்ச்சர் தராங்க. 5000 காயின் கொடுத்தா ராக்கெட் லான்ச் தராங்க. 1500 கொடுத்தா பாம் தராங்க. 7500 கொடுத்தா புல்லட்ஸ் தராங்க. 9000 கொடுத்தா மெட்கிட்டு. 5000 கொடுத்தா காம்பஸ்ஸு. 2000 கொடுத்தா கொஞ்சம் வேகமாக ஓடுவோம். 10,000 கொடுத்தா நமக்கு வந்து ஒரு மேன் பவர் தராங்க. இதுதான் இதோட கான்செப்ட். இப்போதைக்கு நம்ம வாங்க வந்து ராக்கெட் லான்ச்சர். ஸோ ராக்கெட் லான்ச்சர் நம்ம வாங்கிக்கிறோம். வா, சப்ளை கேட்டது எழுதுவாங்க. என்னங்க பப்ஜி கிப்ஜி விளாடுறீங்க, டைம் தெரியுமா? பாருங்க, ஒரு புல்டோஸே கடத்தி உடைப்பான், அந்த அளவுக்கு பையன் பயங்கரமான பையன். இதுதாங்க கேம்பஸில் காம்பஸ் காட்டுது, ஓகேவா? காம்பஸ் ஒன்றுமே இல்லை. எனிமி வெஹிக்கல், எனிமி பில்டிங், எனிமி சோல்ஜர், யுவர் டீம் பர்சனல் எல்லாமே நமக்கு எங்கே இருக்குன்ற மாதிரி காமிக்குது. பப்ஜியில் எப்படி ஒரு மினி மேப் இருக்கோ, நமக்கு வந்து இதில் ஒரு மினி மேப் இருக்குது. அந்த காலத்தில் இந்த கேம்ஸ்லாம் ஒரு மெமரிஸுங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் உண்மையாக சொல்கிறேன், இதுவே ஆளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனாக விளையாண்டுக்கிட்டே இருப்போம், மஜாவாக இருக்கும். ஓகே, இந்த க்ரீன் பாயிண்ட் கிடக்குதுங்களா, நம்ம அதை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். அதுதாங்க கேமு. அப்படியே ஃப்ரெண்டில் போகிறோம். பாருங்களாம் கூப்பிட்றாங்க போல. ஹாய் கிராஃபிக்ஸும் சூப்பராக போட்டுருவாங்க. இந்த ஹெலிகாப்டர் தான் போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட் மிஷன் இந்த டுட்டோரியல் தான். அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி வருது, ஓகேவா? நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணும்னு சொல்லிட்டு அது
ஆப்ரேஷன் ஒன் இஸ் என்னமோ போட்டிருக்கு, பட் கீழே தெரியல. டிஃபிகல்ட்டி கேட்குதுங்க நமக்கு. இப்போ டிஃபிகல்ட்டி ரொம்ப ஹார்டு வேணால் மாட்ரேட்டே வச்சு ஆடுவோம். ஏன்னா ஹார்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக தோற்று தான் போவோம். ஏன்னா கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சா, நமக்கு அந்த மெமரிஸும் தெரியலையா, அதனால் வந்து இப்போதைக்கு மாட்ரேட்டில் ஆடுவோம். கஷ்டமாக இருந்தால் கஷ்டமாச்சு ஆடுவோம் அப்புறமா, ஓகேவா? ஸோ இது ஆடம் பண்ணுறது வந்து நம்மளோட திடீர் தோஸ்து கூட இன்னொருத்தன் வாங்கினா வந்து 25,000 வேணும், இல்லை ஒரு அந்த டாலர் வேணும். ஸோ இப்போதைக்கு நம்ம இவங்கள வச்சே மூவ் பண்ணி போகலாம். கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னாங்க போட்டில் போகிறானுங்க பப்ஜி வந்து இந்த கேம்லாம் பார்த்தா இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் இந்த பப்ஜின்ற கேமே கண்டுபிடிச்சிருக்கான். பட் நம்ம ஆளுங்க அப்பயே அப்படி அந்த மாதிரி ஈஏனா சும்மாவா? பார்த்தீங்களா கீழே நம்ம கிடக்குது, என்ன கிடக்குது? இது சுறாங்க யாருங்க அவன் பைத்தியக்காரன்? நம்மளுக்கு கம்முந்துனுங்க இதை எடுக்க போனேன், அதுக்கெலாம் சொல்கிறான். போட்லேயே போகலாம் பார்த்தாலும் போட்லேயும் திருப்பி போக முடியாது போல, சுட்டு தான் சாவடிக்கணும் போல். சரி ஓகே, ஃபஸ்ட் நம்ம இவனை முடிப்போம். இவன் திரும்பி நிற்கிறான், இவன் அடிப்போம். போட வலிச்சு போட அவ்வளோதாங்க. ஓகேங்க, அவர் வராது பாருங்க, பின்னாடி வராது பாருங்க. நம்ம ஒளிஞ்சு போயிட்டு அவன் தான் நம்மளை வந்து பிடிக்கிறது. ஒளிஞ்சு ஆடுவோம் நாங்கள்லாம் பப்ஜிலே சும்மாவே அப்படி இப்படியும் இல்லை. காட்டுக்குள்ளேயே வந்து போவேன், காட்டுக்குள்ளே அடிப்பான் காட்டுக்குள்ளே. அவ்வளோதாங்க, அவனையும் போட்டாச்சு. ஓகேங்களா, நம்ம மெட்கிட் வேணும். மெட்கிட்டுக்கு தான் எங்கே போகிறதுன்னு தெரியல. நம்மளோட ஹீரோட லைஃப் கம்மியாயிடுச்சு. எங்கே அங்கே ஒரு டோக்கன் இருக்குது பாருங்கள், டோக்கனை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா மெட்கிட் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கேமில். நம்ம ஃபஸ்ட்டு டோக்கன் எடுப்போம். ஓடிப்போ. யாரை சொல்கிற? எங்களெல்லாம் சுட முடியுமா? டேய், நாங்கள்லாம் வந்து அப்பயே 3x போட்டு அடித்தவங்க, ஏகேம்லேயே 8x போட்டு அடித்தவங்க. நாங்கள்லாம் தெரியல சும்மா கிராஸா தெரியுமா? கிராஸாலே விடுவோம். M264 தான் கையில் வச்சுருக்கோம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு லெவல் சக்ஸஸ்ஃபுல்லி. என்னமோ தெரியல, 2 ஸ்டார் தான் கொடுக்குறாங்க, 3 ஸ்டார் தெரியல. We don't succeed at first or in the air strike. எதுனா படிச்சிட்டோம், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஓகேங்க, நம்ம லெவல் 2க்கு போயிட்டோம். லெவல் 2 ஒன்றுமே இல்லை. இது டிஃபிகல்ட்டி நம்ம 1 கொடுத்தா நமக்கு 1 பாயிண்ட் வரும் போல், 2 கொடுத்தா 2 பாயிண்ட் வரும் போல், 3 கொடுத்தா 3 பாயிண்ட் வரும் போல். சரி, நம்ம இந்த மேட்ச்சு ஒரு சேஞ்சஸ்க்கு 3 கொடுத்து ஆடி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதுக்கு ஒரு மேன் பவரை வாங்கிப்போங்க, நம்மளால் சமாளிக்க முடியுமா தெரியல. கன்று வந்து என்னடா இவ்வளோ சொல்கிறீங்க? ஒன்று 50,000, 25,000, 2 டோக்கனு, 4, 5, 3, 1 ஒன்று கொடுத்துருக்கு, என்னன்னு தெரில. சரி ஓகேங்க. இது என்ன சூட்டுக்கு வர காசு அவனுக்கு? அப்புறம் இந்த ஆர்மி சூட்டு தானே ஒன்றா கரெக்டு. இவன் பேர் என்ன? பேரே பட மாறா பிச்சாரப்பீங்க. சரி என்னவோ கூப்பிட்டு போவோம். மெயின் ஆப்ஷன் பெஸ்ட்டாக இதை ரேடியோ டவருங்க. நம்ம இப்போ வந்து எனிமி நாட்டுக்குள்ளே பூந்து ரேடியோ டவரை அடித்து ஒழித்து வரணுங்க, முன்னேறி வரணுங்க. இந்த காயின் தான் பிடிச்சிக்கோங்க, அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. அதுவே வந்து நமக்கு வந்து காமிக்கும் எது அடிக்கணும், எது வந்து ப்ளூ கலரில் மேலே டாப்பில் காமிக்கிதுங்களா, ப்ளூ கலரில் ஒன்று காமிக்குது, வெள்ளை கலரில் ஒன்று காமிக்குது, 4 பாம்பு இருக்குது. இதெல்லாம் அப்போ ரொம்ப யூனிக்கான கேங்க, நான் மறக்கவே மாட்டேன். தெரியுமா, சின்ன வயசு விளையாண்டு போகிறான் இந்த மாதிரி சொல்லுவேன். பார்ப்பேன் ஏரியா இருக்கும் அவன் ஐயா அவ்வளோதான், அவனை வர வச்சு போடுவானா. நீ சுடும் போது சுட்டு முடிச்சப்போ சுடுவேன் நான் திருப்பி. இல்லை மஜாவான அது காம்பஸ் என்ன பண்ணுறது, உங்களுக்கு டைரக்ஷன் காமிக்கிறேன். வண்டி விடுறாடி வச்சு விடு, வளர்த்துடிப்பான். வாங்க மெட்கிட்டு பிடிச்சிக்கோ,
மெட்கிட் தான் முக்கியம். மெட்கிட்னா சும்மாவா? கவுண்டர் என்னடா பின்னாடி போறீங்க? ஐயோ முன்னாடியே போகிறது இல்லையா? பின்னாடி போயிட்டு வருவோம். பின்னாடி வேறு ரூட்டில் போயிட்டு ஏதாவது இருக்காம பார்த்துட்டு வந்து கொஞ்சம் அப்புறம் அடிக்கிறது நான் எங்கேருந்து வரானுங்க அவங்களாம்? பொட்டுன்னு வரானுங்க. வருதா போறா இல்லை சாவடி வாங்கலாம். வரவிட்டு சாவடி. ஆனால் அவர் சொல்லியிருக்க லைஃப் இல்லை, என்ன பண்ணலாம்? என்னடா நம்ம இதை இப்போ 2 சோல்ஜர்ஸ் எடுத்துட்டாங்க. இதுக்காக நான் டிஃபிகல்ட்டி வரமாட்டேங்க. டிஃபிகல்ட்டி நம்ம வச்சு செய்வாங்க தெரியுதா? இப்போ உங்களுக்கு நம்மக்கிட்ட அந்த போதுமான ரிசோர்ஸ் இல்லாதனால இப்போ நம்ம ஆளுங்க 2 பேர் நம்ம இறந்துட்டோம். இப்போ நம்ம தனியாக ஜெயிக்க முடியுமான்றதையும் டவுட்டாக தான் இருக்குது. அதுக்குன்னா நான் 4 மணிக்கு இதே உட்காந்துட்டு முடியுமா? சும்மா ஒரு ஃபன்னுக்கு விளாண்டோம். வெளியில் எனக்கு விட்டு எப்படி சரி முடிச்சாங்க வந்துட்டான். இவன் ஒருத்தனை வச்சுட்டு நான் எப்படிங்க அப்படி எனக்கு டவர் அடிப்பேன். இவ்வளோ பெரிய டவருங்க எப்படி அடிச்சுட்டு நான் முன்னேறி போய் குளிச்சு என் குடும்பத்தை பார்த்து ஒரு ஆவி வேணா இது எவ்வளோ கஷ்டப்படுமா? அவ்வளோதான் நான் போட்டேன். அதுலேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆர்மி ஒர்க்னா ரொம்ப கஷ்டம். சாதாரணமானமே எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. உயிருன்றது அப்படிதாங்க. எதுக்கு இந்த பார்டர்லாம் சண்டை போட்டு சுற்றிக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க நாடு அவங்களுக்கு முக்கியமாக அந்த பார்டர்லாம் காடு மாதிரி இருக்குங்க. அந்த காடு மாதிரி இருக்கிறதுக்கு அவ்வளோ வச்சுக்கிறானுங்க. இப்போ நமக்கு இந்தியாவிலே பார்த்திங்கன்னா வந்து 3 பக்கமும் அடிக்கிறானுங்க. ஒன்று சைனா இருக்கிறான், இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கான், கீழே ஸ்ரீலங்கா இருக்கான். இப்போ ஸ்ரீலங்காவில் ஏதோ காசு இல்லாதனால இப்போதைக்கு நம்மளை கம்முன்னு நோண்டாமக்கிறான். இல்லைனா வந்து நம்ம நோண்டியே சாவடிச்சிடும் போட்டு. இப்போ நம்ம காசை வேறு வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி ஒரு சோல்ஜர் வாங்கினா நமக்கு 25,000 தேவைப்படுது. ஒரு டோக்கன் வச்சு வாங்கலாம். சரி, ஒரு டோக்கன் வச்சு வாங்கிட்டு போவோம். வேறு என்ன பண்ணுறது? நம்மகிட்ட ரிசோர்ஸ் கிடையாது. நம்ம ஆடி தான் ஜெயிச்சாகணும். டெஸ்ட்ராயர் ரேடியோ டவர், டெஸ்ட்ராயர் காட் டவர் 2மே டெஸ்ட்ராய் பண்ணணும்னு போட்டுருவாங்க. மெட்கிட்ட தர மாட்டாங்க. தராமல் எங்கே டெஸ்ட்ராய் பண்ண வச்சுருக்காங்க. வாட்சி மெட்கிட்டுன்னு ஒன்று தரணும். இந்த வாட்டி இது ஸ்மார்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி எனக்கு பவர் யூஸ் பண்ண சொல்ல இந்த ஒரு காரணத்தால் போட்டுருங்க. எல்லா டைமும் அப்படியே இருக்குமாடா சொல்கிற பசங்க. வரவிட்டு போகிறான். இதுதான் முக்கியம். டவரை டச் பண்ணுறது கிடைக்குதுங்க. யாரும் வாமத்துக்கு கூட சாரியான டவர்
இருக்குது. நம்ம இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சாப்பிடாடி வரமாட்டேங்கான். சரி ஓகே வாங்க நம்ம வைக்கிறப்போம். இதுக்கும் துணிந்தவன் நாங்கள் தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாப்பா இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோப்பா. சின்ன பையன் எவ்வளோ பெரிய ஆள் நானும் என்கிட்ட வர அசால்ட்டாக வரேன். குறைவானே இது அவ்வளோதாங்க. இப்போ நான் வாப்பா தம்பி ஏன்ப்பா தனியாக போகிற சொல்லிட்டு வா 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 ஃப்ரெண்ட்ஸாக வா ஃப்ரெண்ட்ஸாக வா